சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் யாரும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி மீது அவருடைய நல்வழி அடியேற்றி வாழ்ந்த சஹாபா பெருந்தைகள் உறவுகள் குடும்ப பெற்றவர்கள் மீது அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா செலவாத்துக்களை தெரிந்தல்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இம்மாவுக்காக வந்து நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். அல்லாஹ் எவற்றை செய்யும்படி ஏவி இருக்கின்றானோ எடுத்து நடங்கள், எவற்றை தொடுத்திருக்கின்றானோ ஒதுக்கி வாழும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புது வருடத்திலே வாழுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றார். ஒரு வருடம் எங்களை விட்டு கடந்து புதிய ஒரு வருடத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். இதனுடைய மர அர்த்தம், நாம் கபரை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆயுள் குறைந்திருக்கின்றது, ஒதுக்கப்பட்ட காலம் குறைந்திருக்கின்றது. நாங்கள் கபரை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகராவுக்காக, அல்லாஹ் சந்திப்பதற்காக எங்களை நாங்கள் தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலாவை எல்லா நேரங்களிலும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அவனுடைய நேசனாக எங்களை ஆக்கிக் கொள்ளுகின்றார். என்னை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். ஃபதுகுரூனி அதுகுருக்கும். என்னை நீங்கள் ஞாபகம் செய்தால் நான் உங்களை ஞாபகம் செய்வேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். நான் உங்களுக்காக பல அருட்கொடைகளை சொரிந்திருக்கின்றேன். வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் மழையும் காற்றும் கடலும் உங்களுக்காகத்தான். காற்றையும் நீரையும் இனாமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். வெளிச்சத்தை தந்திருக்கின்றான். வாழ்க்கைக்குரிய அடிப்படைகளை அவனே ஏற்பாடு செய்திருக்கின்றான். மனிதனுக்கு உடலையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கின்றான். புலன்களை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பேருபகாரம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உறுப்புகள் அதனுடைய சக்தியை இழந்து விடுகின்ற போது, பார்வை அதனுடைய சக்தியை இழந்து விடுகின்ற போது, கேள்வி அதனுடைய கேள்வி திறன் குறைகின்ற போது, பேச்சாற்றல் குறைகின்ற போது மனிதன் சிரமப்படுகின்றான். அவனால் வாழுவது சிரமமாகி விடுகின்றது. அல்லாஹு தஆலா உறுப்புகளை மட்டும் தரவில்லை, உறுப்புக்குரிய உணர்வுகளையும் செயல்களையும் தந்திருக்கின்றான். இவைகளையெல்லாம் உங்களுக்கு நான் வெறுவனே தரவில்லை, உயர்ந்த நோக்கத்துக்கு தந்திருக்கின்றேன். படைத்த அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்ப ஹசிப்தும் அன்னமா கலக்கனாக்கும் அபதா, உங்களை நாங்கள் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அன்னக்கும் இலைநாளா துரியாவும், எங்களிடத்திலே வராமல் தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம். அப்படி அல்ல. அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கின்றான். வாழ்வதற்குரிய வழியை காட்டியிருக்கின்றான். உன்னை பிறக்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்ரஜ்னாக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கின்ற போது உங்களை தாயுடைய வயிற்றில் இருந்த நாங்கள் அஹ்ரஜ்னாக்கும் வெளியாக்கினோம். நீங்கள் பிறக்கவில்லை, நாங்கள் தான் தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் விரும்பிய போது உங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். பார்வை, கேள்வி, உள்ளம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். ஏனென்றால் லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி உள்ளவர்களாக இந்த பூமிக்கு மேலே வாழுவதற்காக. நாங்கள் உங்களுக்கு பார்வை, கேள்வி தந்தது நீங்கள் விரும்பியதையெல்லாம் பார்ப்பதற்கும், விரும்பியதையெல்லாம் பேசுவதற்கும், விரும்பியபடி நடப்பதற்கல்ல. உங்களுக்கு வழிகாட்டிகளாக நபிமார்களை தந்திருக்கிறோம். உங்களுக்கு புத்திமதியாக வேதங்களை தந்திருக்கிறோம். அருள்மறை அல் குர்ஆன், இறுதி வேதம், கியாம நாள் வரை உங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த புத்திமதியை வாழ்ந்து காட்டியவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடைந்தார்கள். படித்தவர்கள், படிக்காத பாமரர்களும் வெற்றி அடைந்தார்கள். வியாபாரிகள், விவசாயிகள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபிகள், அஜமிகள், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லோரும் வெற்றி அடைந்தார்கள். அருமை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபியை நேசம் கொண்டு
பின்பற்றி வாழ்ந்த போது வெற்றி அடைந்தார்கள். இந்த நபியை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள். மரணத்துக்கு முன்பு மண்ணுக்கு மேலே தோல்வி, மரணத்துக்கு பின்னாலே மண்ணறையிலே தோல்வி, நரகத்துடைய வாழ்க்கை, கபரு நெருப்பு, அவருடைய கபருடைய வாழ்க்கை நெருப்பு குண்டம், நஷ்டம், முடிவு நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலே தான் அடிக்கடி இவ்வாறான கொத்துபா பிரசங்கங்கள், ஏனென்றால் சம்பிரதாயத்துக்காக வெள்ளிக்கிழமை கொத்துபாக்கு வார கொஞ்ச நேரம் பள்ளிக்குள்ள செலவழிச்சு போட்டு போறதல்ல. அல்லாஹ் தாலா கொத்துபா வரலாக்கி வைத்திருக்கின்றார். ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கிறார். சூரத்துல் ஜும்மா. பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டால் அவசரமாக பள்ளிக்கு வாருங்கள். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் விட்டு போட்டு ஓடியா. ஏன்னா நீ நேரத்தோட வந்திருக்கணும். நீ புத்தி விடுவனா இருந்தா நேரத்தோட வந்திருக்கணும். அல்லாஹ் சொன்னான், இதை ஞாபகப்படுத்தி நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நேரத்தோட வந்திருக்கணும். தாமதிச்சுட்டாய், வாங்கு சத்தம் கேட்டு அவசரமாக எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஓடியா. ஏண்டா நீ கொத்துபாவுடைய பஹருடைய 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி 2 கொத்துபா 2 ரக்காத் தொழுக. உன்னுடைய ஈமான நீ சார்ஜ் பண்ணணும், ஈமான பாதுகாக்கணும், ஈமான கூட்டிக்கு தீக்கணும். ஈமான் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஈமான் கூடும் குறையும், இல்லாமலும் போய்விடும். யுத்தத்துடைய மதமாற்றத்துக்குரிய வார்த்தைகள் பாவிக்கின்ற போதும், செயல்களை செய்கின்ற போதும் எண்ணங்கள் மதமாற்றத்தை உண்டாக்கிவிடும். அதனாலேதான் அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். சிலருடைய செயல்கள் அவன் முஸ்லீம் என்று டிஎஸ் ஆபீஸில் இருக்கு, ஜிஎஸ்சி கிட்ட கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்ட பட்டியல் அவன் முஸ்லீம் அறிக்க மாட்டான். நபியுடைய காலத்திலேயே பல முனாபிக்கள் வாழ்ந்தார்கள். முன்சப்லாம் தொழுவாங்க. ஒரு தரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலிருந்து சொன்னாங்க, நாம் பேர் சொல்லாக்கள் எல்லாம் வெளியே வைக்கிறோம். கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட பேரை சொன்னாங்க. எல்லாரும் முனாபிக் பள்ளிக்குள்ள இருந்தாங்க. ஏனண்டா இஸ்லாம் வெளிப்படையில அந்த ரங்கத்தில சந்தேகம், வாழ்க்கையில சந்தேகம், கபருடைய வாழ்க்கையில சந்தேகம், கியாம நாள்ல சந்தேகம், தீனுடைய விஷயங்கள்ல பொடுபோக்கு எச்சரிக்கிறாங்க. உஹது யுத்தம் இஸ்லாத்தினுடைய நெருக்கடியான ஒரு சூழல். 1000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தயாரிக்காங்க. உஹது களத்துக்கு அங்க போய் பார்த்தா 700 பேர் தான் மிச்சம். 300 பேர் வழியிட்டாங்க. எல்லாம் நய வச்சவர்கள். அப்துல்லா பின் உபையுடைய தலைமையில அப்படியே வழி ஆட்கள் வந்துட்டாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. இப்ப நெருக்கடி. அப்ப ஒரு மூமின் தன்னை பயந்துகிட்டே இருக்கணும். இந்த ஈமான் நிலைமை என்ன? உடலை பத்தி கவலைப்படுறோம். எல்லாரும் உடலை பத்தி ஒரு பெரிய கவலை. சுகர் ரீகா, பிரஷர் ரீகா. அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் பார்க்கிற உள்ளுக்கும் உடம்புல மாற்றம் வந்தா அவசரமாக செக் பண்றோம். என்னத்தை செக் பண்றோம்? உடம்புல ஹை பிரஷரா, லோ பிரஷரா, சுகர் கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, உடம்புல இன்னும் சிக்கல் இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஆள் சும்மா மெலிஞ்சிக்கு போறான், உடனே போய் செக் பண்றார். பெரிய நோய் என்றா உடனே கொழும்பு போச்சுன்னா எம்ஆர்ஐ எடுக்க உடனே போறார், புக் பண்ணிக்கிச்சு. ஏன்? உடம்புல அவ்வளவு கவலை. இந்த உடம்பு பழுதானா நம்முடைய நிலைமை மோசமாயிரும், இயங்க இயலாது. சுகர் 500ஆல பாஸ் ஆயிடுச்சு, கிட்னி அடிபடும். ஃபில்டர் வேலை செய்யாட்டி என்ன செய்யும்? கிட்னி பாதிச்சா உடம்புல எல்லாமே ஊதிக்கு வரும், உடம்பு வீங்கும், பார்வை கொஞ்சம் சிக்கலாகும், பிரஷர், எல்லா நோயும் கூட்டிக்கு வரும். அதனால அவர் அடிக்கடி செக் பண்றாரு. ஈமானை செக் பண்றதுக்கு இங்க டாக்டர் இல்லை, கெரேஜும் இல்லை. வாகனத்தை செக் பண்ணி கெரேஜில செக் பண்ணலாம், உடம்பை செக் பண்ணி டாக்டர்கிட்ட போகலாம். ஒன்றும் செக் பண்றதுக்கு இடங்கள் நம்முட ஃபேன்கள் குருஜிகள் பழுதானா அங்க மெக்கானிக்கிட்ட கொண்டே கொடுக்கலாம். ஈமான் பழுதான மக்கள் தான் அதிகமான மக்கள் இருக்கிறதால தான் வாங்கு சொன்னாலும்
மனிதன் சுபவுக்கு வாரான் இல்லை. பள்ளிக்குள்ள தொழுகிறாக்கள் குறையண்டா ஈமான் பழுதா போய் கிடக்கு. ஈமான் கரல் பிடிச்சிருச்சு. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், கல்லாமல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவருடைய செயல்களின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் கரல் பிடிச்சி போயிடுச்சு, துரு பிடிச்சி போயிடுச்சு. சில அழகான பெண்ணாம்பெரிய கம்பி கடலோரத்தில் எரிக்கும். கொஞ்ச நாளையால போனா அந்த உப்பு காத்து அப்படியே கரல் பிடிச்சி அப்படியே கொட்டுண்டு கடைசிக்கு இரும்பு கம்பிய காணல் துண்டு உண்டா கொட்டுண்டு. ஈமானும் அப்படித்தான். பாவம் செஞ்சு செஞ்சு அப்படியே ஈமான் இருந்த இடமும் இருக்காது. அவன்கிட்ட தீண்ட விஷயங்கள் வெறுப்பாரிக்கும். போய் தீண்ட விஷயத்தை பத்தி அல்லாஹ் ரசூலை பத்தி கதைச்ச உடனே கோபம் வரும். வட்டியை பத்தி கதைச்சா கோபம் வரும். மார்க்க விஷயங்களை சொன்னோன்னா அவருக்கு அவ்வளவு பெருசா எடுபடாது. முஸ்பாத்தி கேளிக்கேண்டா இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. முஸ்பாத்தியா சாப்பாட்டுக்கு போற, கூட்டாளிமாரோட அலட்டல், மெச்சடிக்க போற, டிவி பார்க்குற, ஊராட கதைகள் காய்ச்சிட்டு கடற்கரையில செட்டா குந்திக்கிற, ராவையில சும்மா உலாத்தித்திருக்க, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாவம் இன்பமா இருக்கும். நல்ல மல்கள் விருப்பம் இருக்காது. பள்ளிக்குள்ள போனா நித்திர போகும், கொத்துவாக்கு போனாலும் நித்திரான் தூங்கும். ஏன்னா கொத்துவா கேட்கிற மூட்டு இல்லை. இந்த பகுதியெல்லாம் ஓடி திரிஞ்சு ஓட்டு வந்து லக்கண்ண தக்கிட்டீர கட்டினா பள்ளிக்குள்ள வந்திருந்தா இன்னும் அழகா பேனை போட்டுருந்தா நித்திர வேறத்தான் செய்யும். ஏன்னா தீண்ட விஷயங்கள் பயான் கேட்கிற ஓட்ட புரூஃப் மாதிரி பயான் புரூஃப் உள்ளுக்கு தள்ளாது, இன்பம் இருக்காது. பயான கேட்கிற, திக்ர் மஜ்லிஸ்ல இருக்கிற, இல்லாட்டி தராவியாக தக்பீர் கட்டுற, இல்லாட்டி சுபாவுக்கு நூற்ற சூறா ஓதினாலும் அவ்வளவு வச்சிருக்காது. அது ஈமான் கோளாறு. ஈமான் இன்பமா இருந்தா அமலை கூப்பிட்டு எடுக்கும். ஈமான் கூடினா இவர் பரல தொழுவார், சுன்னத்து தொழுவார், குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்குவார், காலமால விக்ரி செய்வார், சதக்கா கொடுப்பார், நோம்பு முடிப்பார், மற்ற மக்களோட அன்பா இருப்பார், பிள்ளைகளை தீண்ட சூழல வழி நடத்துவார், மனைவியோட அன்பா இருப்பார், அவளை சொர்க்கத்துக்கு தயாரிப்பார், பக்கத்தூட்டோடு அவருடைய உரிமைகளை பேணிக் கொள்வார். நல்ல தன்மைகள் இருக்கு. இந்த நல்ல தன்மை குறைஞ்சிக்க போகுது. பக்கத்தூட்டோட தொடர்ந்து சண்டை. நம்முடைய ஈமான் என்னையோ பழுதாயிடுச்சு. அப்ப ஈமான சீராக்கிறதுக்கு மருந்து என்ன? அதிகமா திக்ர். திக்ரண்டா நாம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹோட நிக்கிறது மட்டும் இல்லை. அதிகமா திக்ர் மஜ்லிஸ்ண்டா அதிகமான மக்கள் நினைக்கிற வெள்ளிக்கிழமை ராவு இல்லாட்டி ஒரு இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சு ஓட்டுவார் தான் அதிகமானவர்கள் விளங்கி வைக்கிறீங்க. திக்ரில் ஆக உயர்ந்த திக்ரு தொழுதல். அக்மி ஸலாத லிக்ரி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்னை திக்ரு செய்வதற்காக தொழுகையை நிலைநாட்டு. தொழுகையில நின்று கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்றான், ருக்கூல செய்றான், சுஜூதுல செய்றான், இஹ்திதால்ல செய்றான், அத்தாயாத்துல செய்றான். பல நிலைகள்ல அல்லாஹ்வை திக்ரு செய்றான். குர்ஆன் ஆக பெரிய திக்ர். குர்ஆனோட தொடர்பில்லாட்டி உள்ளம் குருடாயிரும். வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ரை புறக்கணித்து வாழுகின்றானோ மஈஷத்தன் தன்கா, நெருக்கடியான வாழ்க்கை. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. காசு இருக்கும், பணம் இருக்கும், பட்டம் இருக்கும், செட்டிகாட் எல்லாம் இருக்கும், கணக்கு டிகிரி. வாழ்க்கையில விரக்தி, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஒரே ஓட்டம். எந்நேரம் பார்த்தாலும் ஒரு மன உளைச்சல். கூட்ட கொண்டாட்டியோடையும் ராகத்திருக்க மாட்டான், பிள்ளைகளோடையும் ராகத்திருக்க மாட்டான், கூட்டாளிமாரோடையும் ஒரே நெருக்கடி. தொழிற்துறவு போற பள்ளிக்கூடத்திலையும் தான், இல்லாட்டி நிறுவனத்திலையும் தான், எங்க போனாலும் ஒரு கொய்ஷன் மார்க்கோட நீப்பார். ஏனென்றா இவர உள்ளம் கரல் குடிச்சு போய் கிடக்கு. அதனால தீனுடைய சூழல் குறைய குறைய நெருக்கடியான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், வலஹஸ்ருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, இவரன கியாம நாளையில ஒழுப்பக்குள்ளையும் குருடனா எழுப்புவர். ஏனென்றா உலகத்தில இந்த குர்ஆனை எடுக்க எனக்கு நேரம் இல்லை, ஓத நேரம் இல்லை, திக்ரு செய்ய நேரம் இல்லை, தொழ நேரம் இல்லை, தஹஜ்ஜுக்கு வாழ்க்கையில நேரம் கிடைக்குதில்லை, சுன்னத்தான தொழுகைகள்ல பொடுபோக்கு, நல்லவர்கள் ஆசை இல்லை. அதனால குருடனை போல நடந்தான். என்ற நபி சொன்ன புத்திமதியை கேட்கல, நான் சொன்ன புத்திமதி குர்ஆனை ஓதல்ல, ஆக ஒன்னு குருடனை அழிப்பீங்க. அவன் கேட்பான், ஆமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவன் கேட்பானா, யா அல்லாஹ் என்ன குருடனை அழிப்பீங்க, ஊர்ல நல்லா தானே இருந்த, கண் இருந்துச்சு, நீ படம் பார்த்தாய், பாட்டு கேட்டாய், மெச்சு வாக்க போனாய், ஓட்டு வழி அலைஞ்சு திரிஞ்சாய்,
கடற்கரை வழியை குந்திக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு திரிஞ்சாய், ராப்பகலா நாயோட்டம் சில்லற பாய்ச்சல் வட்ட வழியை திரிஞ்சாய், ரோட்டு வழியை திரிஞ்சாய், தொழில் என்று ஓடி திரிஞ்சாய். உனக்கு எனக்கு சுஜூது செய்ய நேரம் கிடைக்கலையே, என்ற குர்ஆன் எடுக்க நேரம் இல்லையே, என்னுடைய தீண்ட விஷயங்களை வாசிக்க உனக்கு நேரம் கிடைக்கலையே, கண்ணிருந்தும் குருடனை போல நடந்து கொண்டாய், நான் வாக்களிச்ச ரிசுக்க ஓடிக்கிட்டு திரிஞ்சாய். நீ தேட வேண்டிய சொர்க்கத்துக்கு நீ தயார் இல்லை, அதை தேடல. அதுக்குதான் இப்ப குருடன் ஆடிப்பீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். திக்ருடைய வாழ்க்கை ஒளிம்பின் ஒன்னையே திக்ரு, அன்றாட துவாக்கள். சரி, காலையில ஒளிம்பி துவா எத்தனை பேர் ஓதினம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். ஒளிம்பினா ஓதுற துவா. தஹஜ்ஜுதுக்கு ஒளிம்பினா துவா. யா அல்லாஹ், மௌத்தான என்ன ஒளிப்பீரியாய், உனக்கே புகழனைக்கு. اللهم لك الحمد ولك الشكر أنت رب السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد ولك الشكر أنت نور السماوات والأرض ومن فيهن وأنت الحق. دعائك وأنت الحق وقولك الحق والجنة حق والنار حق ومسألتنا حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق. துவா அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை ஞாபகப்படுத்துறோம். பின்னால கைய கழுவுவோம், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவோம், பாத்ரூமுக்கு நுழைய கொள்ள இடது கால உமைச்சு என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுதி விக்கிரில் ஹுப்தி வல் ஹபாய். திக்ர் சுத்தம் செஞ்சு வெளியே வரக்குள்ள குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹபனி அல்லதா வஆஃபானி. ஒதுவெடுக்கா துவா, எல்லா நேரங்களையும் துவா. ஒது எடுத்தோன்னே இது ஒளிம்பி துவா ஓதினொன்னையே படுக்கப்பட செய்தான் 3 முடிச்சு போடுவான். ஒளிம்பி துவா ஓதினொன்ன ஒரு முடிச்சு கலந்துரும். ஒது எடுக்கான் 2வது முடிச்சு அவுடு, தொழுகிறான் 3வது முடிச்சு அவுடு. தொழிலுக்கு போகக்குள்ள தீனுடைய கொடியோட போவான். இவன் ஒளிம்பி துவா ஓதையும் இல்லை, ஒது எடுக்கையும் இல்லை, தொலையும் இல்லை, ஷைத்தானுடைய கொடியோட தான் அவன் தொழிலுக்கு போறான். ஆக முடிச்சோட முதுமையோட போறான். அப்ப இந்த தொழில் காசு வரும், அதுல பரக்கத்து இருக்காது, அல்லாஹ் அருள் இருக்காது. காலையில துவா, اللهم بك اصبحنا وبك امسينا وبك نحيا وبك نموت واليك المصير لا يكلف الله نفسا. எத்தனையோ துவாக்கள் லீக். اللهم اني اسالك العفو والعافيه في الدنيا والاخره. اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي. اللهم استر عوراتي وامن رواتي. காலையில வழக்கமா ஓதுற துவாக்கள். அதுக்கு பின்னால சுன்னத்தான தொழுகை, தாஜ்ஜத் தொழுகிற வரலான சுன்னத்து, சுபவுடைய சுன்னத்து, சுபவுடைய பர்லு. தொழுகையில எத்தனை துவா வருது, நடுயிருப்பில் ஓதுறான். அல்லாஹும்ம குல்லி வர்ஹம்னி வஜ்பிர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஃஅனி. 8 துவா வருது தொழுகையில, ஒவ்வொன்றும் துவா தான். அல்ஹம்து ஓதுறான், துவா. அப்ப இவன் துவாவுடைய வாழ்க்கை. வீட்டுக்குள்ள நுழைகிறான், நாம வீட்டை இருந்தபடியா வார வீட்டுக்குள்ள நுழைகிறோம், சலாம் சொல்லி நுழையணும். வீட்டை கொண்டாட்டி உள்ள மாமா மருமான் சொந்த பந்தம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து என்ன துவா ஓதுவோம்? اللهم اني اسالك خير المولد وخير المخرج. بسم الله ولدنا بسم الله خرجنا وعلى الله ربنا توكلنا. எத்தனை பேர் ஓதுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தரம் வீட்டுக்கு நுழைகிறோம், எத்தனை தரம் வெளியே வாரம்? துவாவுடைய வாழ்க்கை, திக்ருடைய வாழ்க்கை. வாகனத்தில் ஏறுறோம், புஷ் பைக்கில், மோட்டர் பைக்கில், ஆட்டா, கார், விமானம் 35,000 மணிக்கு நேரம் பறக்குது. கிட்டத்தட்ட 7-8 மைல் மேலத்துல பறக்குது. என்னவும் வேண்டாம், துண்டு துணியும் பெறாது. சுபஹானல்லாஹ். துவாவோட போறோமா? சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானக இன்னி ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. எத்தனை ஆக்சிடென்ட், மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட், ஆட்டா ஆக்சிடென்ட், எத்தனை பேர் மௌத்தா போய்தான். இந்த துண்டுக்குள்ள நம்முடைய ஊர்ல எத்தனை பேர் மவுத், மதரசாக்கு முன்னுக்கு 4-5 பேர் மௌத்தா போய்தான். எத்தனை பேர் துவா பாடம் நமக்கு. நீங்க நெஞ்சில கைய வச்சு கேளுங்கள. நாம என்ன பிரயாணம் இவ்வளவு காலம் போறோமே, எத்தனை துவா நமக்கு பாடம். என்னோட பேர் பாடம், பயலோட பேர் பாடம், நம்முடைய நெல்லிட பேர் பாடம். புதுசா வந்த புடவை, அது இது, புதிய வாகனங்கள், அந்தந்த துறையில அவரவருக்கு சுபஹானல்லாஹ்
எல்லாம் பாடம். திக்ரு அன்றாட துவா ஓதுறது துவா பாடம் இல்ல, சந்தர்ப்ப துவாக்கள் பாடம் இல்ல, வீட்டிலிருந்து வெளியாக கொள்ள துவா, தூங்கும் போது துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. எல்லா நேரங்களும் ஒரு கூட்டாளியை சந்திக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு துவா. தும்முறான் அல்ஹம்துலில்லாஹ், பக்கத்துல இருக்கிற என்ன சொல்லுவார், யர்ஹமுக்கல்லாஹ். தும்மினா மறு என்ன சொல்லுவார், யஹ்தீக்கல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக். சென்று வருமானால் துவா செய்யறாங்க. அறிமுகம் இல்ல, பஸ்ல போறோம், ஆரோ ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லுவார், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக. வேற என்ன சொல்றார், யஹ்தீக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக. ஒரு உறவு. மையத்தூட்டுக்கு போறோம், என்ன சொல்லுவோம், மையத்தூட்டுல போய் ஜை பண்ற மாதிரி பார்த்துக்கிட்ட சிலாவலையும் பாருங்க காய்ச்சி போடுவார். அல்லாஹ் அஜ்ரக வ அஹ்ஸன அஸாக வ கஃபர்னி மையத்திக. ஆறுதல் சொல்லத்தான் போறோம், துவா தெரியா. ஆறுதல் சொல்ற என்னன்னு தெரியா, சும்மா காய்ச்சிக்கிட்டு விடுவார். கல்யாண வீட்டுக்கு போறோம், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். துவா செய்யத்தான் போறோம், அதை மட்டும் செய்யறல்ல. அந்த தண்ணியையும் குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு கொட்டாய் வீட்டுக்கு வாரான். கேட்க வேண்டிய துவா கேட்கறத பாடவில்லை. அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக, உன் குடும்ப வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக என்று துவா செய்யத்தான் போற, அதை மட்டும் செய்யறது. எப்ப பழகுற நாம தொழுகட உச்சாத்திலே பேருக்கு தெரியா, அந்நேரம் பாடமாக்கின அந்த அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இன்னும் ஹமீது மஜீத் வேற காட்டிடும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு கஃபூர் ரஹீம் மிச்சம் குறைய பாடமாக்குற. அவ்வளவும் துவா, ஒஜ்ஜஹத், குனூத், சந்தர்ப்ப துவாக்கள், தொழுகையில் ஓதுற துவா. ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல்-அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. பாடமாக்கினா தானே ஓதலாம், ஓதினா தானே தொழுகை உயிருள்ள தொழுகையா வரும். அந்த தொழுகையை வச்சுத்தானே நம்முடைய தேவைகளை சீராக்கலாம். அப்பதானே உள்ளத்துல உள்ள கரல் போகும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்து கஹ் ஓதுற சுன்னத். எத்தனை பேர் ஓதினம்? சூரத்து கஹ் ஓதினா 70,000 மலக்குகள் துவா செய்வாங்க. நம்மளை போல மனுஷன் இல்லை, பாவமே செய்யாத மலக்குகள் 70,000 பேர் அடுத்த ஜும்மா வரை நமக்காக துவா செய்வாங்கன்றது ஹதீஸ்ல. ஓதினா தானே துவா செய்வாங்க. ஓதோடுமே, நேரம் ஒதுக்கோணுமே, இருக்கோணுமே. 10 வசனம் ஓதினா முந்தின அல்லது பிந்தி வரக்கூடிய தஜ்ஜாலுடைய கெடுபிடியிலிருந்து பாதுகாக்க கிடைக்கும் என்று ஹதீஸ்ல. சூரத்துல் வாக்கியா ஓதி வாங்கோ, வீட்டுல தரித்திரியம் வராதுன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி ஓதாம, சூரத்து சஜதா ஓதாம தூங்க மாட்டார்கள். யார் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி ஓதிக்கொண்டு தூங்குறானோ கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நாம் ஓதுறோமா? கொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா? செய்யுதுல் இஸ்திக்பார் காலையில மாலையில ஓதுறேன். اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. காலையில் ஓதினா மாரிக்கடையில மௌத்தானா சொர்க்கவாதியா மௌத்தாகுவான். மாலையில் ஓதுறான், அடுத்த நாள் சுபக்கடையில மௌத்தானா சொர்க்கவாதியா மௌத்தாகுவான். நமக்கு பாடமா? ஓதுறமா? கொண்டாட்டி பிள்ளைக்கு பழக்கினமா? சோறு வாங்கி கொடுக்க, கறி வாங்கி கொடுக்க, உடுப்பு தச்சு கொடுக்க, மாலை வாங்குறோம், காப்பு வாங்குறோம், பிஷன் செட் வாங்குறோம், ரைஸ் குக்கர் வாங்குறோம். மார்க்க விஷயத்தை அவளை சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்ட யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஆயத்து குர்சி ஓதுறானோ அவன் சொர்க்கத்துக்கு போக தடையாளிக்கிற மவுத். மவுத்தானா சொர்க்கவாதி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் என்ன ஓதுற? ஆயத்து குர்சி, ஒரு வசனம். ஆயத்து குர்சி அநேகமான ஊட்ட கட்டி தூக்கி இருக்கி, ஆனா இவருக்கு இன்னும் பாடம் இல்லை. ஊட்ட கொண்டாட்டி பிள்ளைக்கு பாடமாக்கி கொடுக்கையும் இல்லை. வீட்டு சூழல்ல நாம தான் ரோல் மாடல். நமக்கிட்ட இஸ்லாம் இருந்தா தான் கொண்டாட்டிக்கிட்ட இஸ்லாம் போகும். சில இடங்கள்ல மனைவி கிட்ட இஸ்லாம் இருக்கும், அது மாதிரி கணவன் கிட்ட வரும். கணவனும் மனைவி கிட்ட இஸ்லாம் இருந்தா தான் அடுத்த ஜெனரேஷன் கிட்ட, நம்மளோட பிள்ளைகிட்ட, மருமகன் கிட்ட, மத்தாளு கிட்ட இஸ்லாம் வரும். இல்லாட்டி மருமகன் என்ன செய்வார்? மாமன் நாராகி போட்டு விட்டுவான், உரிச்சு எடுத்துக்குவான். ஊட்டையும் எழுதி எடுத்து, அந்த பழைய ஊட்டை இந்த ஆண்டு எழுதி எடுத்து, அந்த பூமியை இந்த மோட்டு பூமியை இந்த ஆண்டு அம்பட்டையும் உரிச்சு மாமன் நாராகி போட்டு விடுவான்.
என்னடா இவர் தொழுகை இல்லாம ஓடி ஓடி கட்டின ஊடுதானே. அதால அதான் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவலையோட சொல்றார், அநேகமான ஆட்களை பேட்டி கண்டா தீண்ட விஷயங்கள் செய்வேன். அந்த பென்ஷன் போன ஒரு ஆள் வந்து தொழுது ஓடி சலாம் கொடுக்கார், இடக்கை பக்கத்தால முந்தின சலாம். அவருக்கு தெரியா எங்கால சலாம் கொடுக்குறேன்னு தெரியா. பென்ஷன் எடுக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை இன்னும் படிக்கல. பள்ளிக்கூடத்துல படிக்கிற இஸ்லாம் சொர்க்கத்துக்கு போக காணாம். பள்ளிக்கூடத்துல ஒரு கிழமையில 2 பாட வேளை இஸ்லாம் படிச்சு சொர்க்கத்துக்கு போகலாமா? அந்த இஸ்லாம் காணாது. அதுவும் ஸ்காலர்ஷிப்போட குர்ஆன் அப்படியே மடிச்சு வச்சா இனி அவன் யூனிவர்சிட்டி போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். திக்ருடைய வாழ்க்கை அன்றாட சந்தர்ப்ப துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையோட தொடர்பாகிறோம். பள்ளிக்குள்ள நுழைய கொள்ள துவா என்ன ஓதிக்கு வாரம் வலது கால உள்ள வச்சு அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக. பள்ளியிலிருந்து வெளியாகும் போது இடது கால வெளியே வச்சு என்ன ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக. டாய்லெட்டுக்குள்ள போக போறோம், இடது கால உள்ள வச்சு என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் துவா. கடைக்குள்ள பஜாருக்குள்ளால போறையா துவா. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 லட்சம் நன்மை பதியப்படும் ஒரு தரம் ஓதினா. 10 தரம் ஓதினா 1 கோடி நன்மை. நிறைய அல்லாஹ் தாரத்துக்கு இருக்கான், நமக்கு தெரியாது. நம்ம கோடி கோடியா துனியாவை சம்பாதிக்கத்தான் ஓடித்திட்டோம். ஆகுராவுக்கு தர்றத விட்டுட்டோம். அப்படியே எப்ப பாடமாக்குற கபருக்கு வச்சதுக்கு பிறகு அங்க வளைச்சி நின்று மோதினார் அவனத்தை குந்தி மன்றப்பு கவமாதீனுக்கு அடிதான் விடுவாங்க. இந்த மன்றப்பு கவமாதீனுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டான். துனியாவுல இதுக்கு என்னையாவது தெரிஞ்சாதான் அங்கேயும் பிரயோசனம் அளிக்கும். மௌத்து வாரத்துக்கு முன்னால அவசரமாக நாம யோசிக்கணும் நம்முடைய நிலைமையை பற்றி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில நான் இன்றைக்கு சூரத்துக்கா ஓதினா, இல்ல யாசினாவது ஓதினா, இல்ல குர்ஆன் எடுத்து பார்த்தனா, சலவாத் ஓதினா, நபி மீது சலவாத், இன்னைக்கு சதக்கா கொடுத்தனா. நம்மளோட வாழ்க்கை உன்னை மஞ்சள் சோறு அதாக்கின, கடையில கறி வாங்கினாவோ கலவம் வாங்கின, பிள்ளைகளுக்காக சம்பல் அதெல்லாம் ரெடி. சாப்பாட்டுற விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அது பாஸ். ஆக்ராவுக்குரிய பாஸ் அதை பார்க்கணுமே. மத்த சைட் கூட்ட கேட்கணும், கொண்டாடிக்கிட்ட அம்மா ஓதினேடா இன்றைக்கு சூரத்துக்காக பிள்ளைகிட்ட கேட்கணும், மன ஓதினியாடா. நாம அல்லாஹ்க்கு வழிபட்டாதான் பிள்ளைகள் நமக்கு வழிபடும். எப்ப உம்மா வாப்பா உன் ரோல் மாடல் அவைய தாக்கத்தை தொழுதா புள்ள சுபவு தொழுவான். விய சுபவு நேரத்தோட ஒழும்பி தொழுதா அவன் 6 மணிக்கு ஒழும்பி தொழுவான். 6:30 ஒழும்பினா புள்ள 7:30 தான் ஒழும்புவான். கம்பால் மாய்க்கு வளையிடுவான். ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்கு. ராவையில ரோட்டில நாய்க்கிழமாய்க்கு கத்திக்கிட்டு கவலையான விஷயம். சுபவு 6 தொழுவுறல ரோட்டு வழிய கீழ்வார் கத்திக்கிட்டு ஹா ஊண்டுகிட்டு ரோட்டு வழிய புள்ளக்கடை மோட்டர் சைக்கிள் 3 பேர் ஏறிக்கிட்டு ஹெல்மெட் இல்ல. சமூக துரோகம். அடிபட்டு சாகுற ஒரு பக்கம், அவன் செத்தா பரவாயில்லை, ரோட்டால போறவனையும் சாக வைக்காங்க. நகரத்துல நான் 2 கிழமைக்கு வினாக்கிரமத்தில் வரான் 10 அவர் சும்மா ரோட்டால போனவன் அப்படியே மோட்டர் சைக்கிள் அடிச்சு அந்த ஆள் நாங்க கோமாவில இருந்து மோத்தா போய்தான். ஒரு கேஸ் இல்ல, 3-4 கேஸ் இந்த துண்டுக்குள்ள, எல்லாம் லைசன் இல்லாத கேஸ். மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுதண்டா ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்கோ. ஒருவனை கைமோச கொலை அடிச்சு கொலை செஞ்சா சவுதி சட்டம் 100 ஒட்டகை. ஒரு ஒட்டகை கிட்டத்தட்ட இப்ப 10 லட்சம் 8 லட்சம் 8 லட்சம் வேண்டா கணக்கு பாருங்க. நீங்க 10 லட்சம் வேண்டா கணக்கு பாருங்க. 100 ஒட்டகை வேண்டாம், எத்தனை கோடி கொடுக்கணும். ஒருவனை சாதாரணமா போய் அடிச்சு அவன் மௌத்தாரான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க சும்மா சாதாரணமா நினைச்சோம். பிள்ளைகள் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடுற ரோட்டு வழி அங்கால வாயிர இங்கால வாயிர ஆவு வந்துக்கிட்டு ஸ்டைலா விட்டுற. அவனால சமூக படுபயங்கரமான சூழல். நாம பிள்ளைகளை தீண்ட சூழல்ல வளர்க்கிற மட்டும் இல்ல, புள்ள பெக்குற இல்ல, பிள்ளைய வழிகாட்டு. புள்ள நிறைய பேர் பெக்காங்க. பிள்ளைகள் முன்மாதிரியான சூழல். நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா உருவாக்குற, திக்ருள்ள பிள்ளையா வளர்க்கிற. நாங்க குர்ஆன் ஓதினா உம்மா வாப்பா நாங்க தாஜத்துல அழுகிற சத்தத்துல பிள்ளைகளோடு போகணும். வீடுகள்ல தாய்லையும் நடக்கணும். கொத்துவாக்கு வந்து இங்க நித்திரோன் ரோடு போனா அங்க போய் என்னத்தை சொல்ற? அப்ப இங்க கேட்கிற விஷயத்த சாப்பிட கொள்ள கொண்டாட்டி பிள்ளைய வச்சு சொல்லணும். இன்னைக்கு இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க உம்மா,
நான் இப்ப சோறு தாரேன், நான் இல்ல, உனக்கும் எனக்கு அல்லாதான் தாரா. நான் மௌத்தானாலும் நீங்க தீண்ட சூழல்ல வாழணும், பிள்ளைகள் தீண்ட சூழல்ல வாழணும். நான் மௌத்தானா எனக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் துவா செய்யணும். அதுக்குத்தான் புள்ள பெக்குற, கல்யாணம் முடிக்கிற, ஆளுக்கால் உதவியா இருந்து சொர்க்கத்தில ஒன்றா வாழ்றதுக்கு. ஒருவன் மௌத்தானத்துக்கு பின்னால பயனளிக்கக்கூடிய 3 விஷயத்தில் ஒன்றல்ல, பலதும் சாலிஹன் யதுஉலஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய சாலியான புள்ள. நாம பெத்துட்டிக்கமா, நம்மட புள்ளையில எத்தனை புள்ள நாம மௌத்தானா துஆ செய்யும்? நாம பெத்துட்டிக்கிற புள்ளையில எத்தனை புள்ள ஒவ்வொரு நாளும் துஆ செய்யற புள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் சுபகளோட எங்களை உமா பாப்பாக்கு யாருலா பாவத்தை மன்னிச்சிரு கேட்கக்கூடிய ஆக்கள் நாம உருவாக்கி, நாம கேட்டா தானே புள்ள நமக்கு கேட்கும். நாம கேட்கக்கூடிய சூழல் இருந்தா தான் புள்ள நமக்கு கேட்கும். அந்த சூழல் உருவாக்கணும். அந்த சூழலை சஹாபாக்கள் உருவாக்கினாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த உடனே பார்வை இல்லை. உம்மாக்கு கடும் கவலை, என்ற புள்ளை ஒரு இமாமாக ஆக்கணும் என்று நான் கனவு கண்டிருந்தேனே. யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு பார்வை இல்லாம போயிட்டு அழுக தொழுக துவா. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல காண்றாங்க நபியை. உண்ட பிள்ளைக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து விட்டான். தாயுடைய தகப்பனுடைய துவா எவ்வளவு பெருமதி. ஒழும்பினாங்க, பிள்ளைக்கு பார்வை வந்துச்சு. 7 வயசு 30 ஜுசுவ புள்ள மனப்பாடமாக்கிச்சு. 10 வயசுல முவத்தா ஹதீஸ் கிரந்தத்தை பாடமாக்கிட்டார். 17 வயதுல பெரிய பத்துவா கொடுக்கக்கூடிய பெரிய அறிஞர். உலக நாடுகள் எல்லாம் சுற்றி திரிந்து 6 லட்சம் ஹதீஸ சேகரித்து மனப்பாடமாக்கினாங்க. பாப்பா இல்ல, உம்மாவோட சகோதரனோட பல நாடுகளுக்கு பிரயாணம் செஞ்சு. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ கிதாபுகள், அதுல பிரபல்யமானதுதான் புகாரி. குர்ஆனுக்கு அடுத்தது 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து 7200 சொச்சம் ஹதீஸ அவர்கள் பொறுக்கி எடுத்தாங்க. ஒவ்வொரு ஹதீஸை எழுதுவதற்கு முன்பு காபாவில 2 ரக்அத் தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு, இதுல தகவல்கள் பிழையான ஹதீஸ்கள் வந்துவிடக் கூடாது. இந்த பார்வை இல்லாத இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஒரு பள்ளி இருக்கு மதீனாவுல, இன்னும் உடைக்கல. அந்த பள்ளி இப்பயும் இருக்கு. 37ஆம் நம்பர் கேத்துக்கு நேரடிக்க நினைக்கிறேன். அந்த பள்ளியில நிலவு வெளிச்சத்திலேயே ஒரு பெரிய கிதாப் எழுதினாங்க. அவ்வளவு பெரிய கூர்மையான பார்வை அல்லாஹ் கொடுத்தாங்க. தாயுடைய துவா. புகாரி கிரந்தம் 100க்கும் மேற்பட்ட பாஷைகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு அரபி அல்ல, நம்மளை போல ஒரு அஜமி. அவர் பிறந்தது ரஷ்யாவுல, சமர்கந்த் புகாராவுல. அவருடைய மாணவர்கள் மட்டும் 90,000 மாணவர்கள் அவர்கிட்ட பாடம் படிச்சிருக்காங்க. நம்முடைய டிவிஷன் மாஸ்டர் எத்தனை பேர் படிப்பாங்க? அந்நேரம் வாகனம் குதிரையில ஒட்டகையில 3 மைல் நீளத்துக்கு வாகனங்கள் நிற்கும். சுப்ஹானல்லாஹ், சாதிச்சு போட்டு போனாங்க. நாம் என்னத்தை சாதிக்கும்? நம்முடைய பிள்ளைகள் என்ன சாதிக்காங்க? ரோட்டு வழியா கத்திக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாங்க திக்ருடைய சூழல் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு அவசரமா நம்முடைய சமூகம், வாலிபர்கள் முதுகும் உள்ளந்தண்டு. ஒரு சமுதாயத்துல வாலிபர்கள் அழிஞ்சு போனா நம்முடைய முதுகும் உள்ளந்தண்டு உடைஞ்சா எப்படி நாங்க வீட்டுக்குள்ள படுக்கையில கிடப்போமோ, சமுதாயம் படுக்கையில போட்டுரும். ஓயல்ல சாதிக்கிறது மட்டுமல்ல, ஓலை எடுக்கிறல்ல, அவன் வாழ்க்கையில ஓலை அல்லாஹ் கிட்ட எடுக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய வாலிபனாக அவன் ஆகணும். சஹாபாக்கள் உருவானார்கள். செய்தவன சாபித் ரலியல்லாஹ் 14 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை கூப்பிட்டு கிதாப் வஹி குர்ஆன் எழுதுறதுக்கு நியமிக்காங்க. 17-18 வயசு குர்ஆன் 30 ஜுஸை தொகுப்பதற்கு அமீராக நியமிக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல வாலிபர் ஸ்பெயினை வெற்றி கொள்றாங்க. தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹ் 21 வயசு வாலிபர். 600 சொச்சம் வருஷம் பாத்திமிய ஆட்சி. உலகத்துல முதலாவது பல்கலைக்கழகம் உருவானாங்க. சாதிச்சாங்க திக்ருடைய வாழ்க்கை. அந்த திக்ருடைய வாழ்க்கை வாழ்ந்த போது, அல்லாஹ்வோட தொடர்பட்ட போது அல்லாஹ் அவர்களை வெளிச்சமுள்ளவர்கள் ஆக்கினான். மதீனாவுல இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு அனுப்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வாலிபர். உஹது யுத்தத்துல கொடியை கொடுக்காங்க அவர கையில. ஒரு கையை வெட்டுறான் காபீர், அடுத்த கையில பிடிச்சாங்க, அடுத்த கையை வெட்டினான். புயத்தா 2 வெட்டுப்பட்ட கையால பல்லால கடிச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சாங்க. இடுப்பால வெட்டி சாய்க்கப்படுறாங்க. இஸ்லாத்திர கொடி வீழக்கூடாது, நான் மரணித்தாலும் கொடி வீழக்கூடாது. அல்லாஹ் அவருடைய உருவத்தில் ஒரு மலக்கு அனுப்புறான் கொடியை தாங்குறது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான வாழ்க்கை.
சாதிச்சு போட்டு போனாங்க. நாங்க என்னடா செய்யறோம்னு பார்த்தா நம்மட வாழ்க்கை எங்க போயிட்டு, நம்முடைய திக்கருடைய வாழ்க்கை, நாம குர்ஆனோட பட்ட வாழ்க்கை, நம்முடைய காலமான திக்ரு, நம்முடைய தொழுகை, நம்முடைய அழுக, நம்முடைய துவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சம்பிரதாயத்துக்கு கொத்துவாக்குவாரல்ல. கொத்துமா ஈமானுடைய ஒரு பயிற்சி. ஈமான சார்ஜ் பண்றதுக்காக ஒரு இடம். போனை மட்டும் சார்ஜ் பண்றல்ல, ஈமான அடிக்கடி சார்ஜ் பண்ணணும். ஒரு வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை காணா, ஒவ்வொரு நாளும் வீட்டுல தீனுடைய விஷயங்கள் வாசிக்கப்படணும். பிறந்து 50 வயசு 60 வயசு அல்லாஹ்வுடைய குர்ஆன ஒரு தரமாவது ஓதி முடிக்கலண்டா நம்மளை போல சமூக துரோகி யாராவது இருக்கானா? படைச்ச அல்லாஹ்வுடைய குர்ஆன ஒரு தரமாவது வாசிக்கல, குர்ஆன ஓதி முடிக்கல, இவன் அல்லாஹ் குருடனாக எழுப்பாம எப்படி எழுப்புவான்? இவன் ஓயல் படிக்கான், ஏஎல் படிக்கான், டிகிரி முடிக்கான், இவன் உலகம் எல்லாம் சுத்தி திரிறான், எல்லா வேலையும் பார்க்கான். ரப்புட விஷயத்துல மட்டும் செய்வேன். ஹதீஸ் லட்சோபலட்ச ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நசாயி, திர்மிதி, இப்னு மாஜா, இத போல கிரந்தங்கள், 30,000க்கு மேற்பட்ட ஹதீஸ், 28,000 சொச்சம் 6 கிரந்தங்கள். எத்தனை ஹதீஸ் வாயிச்சிருக்கோம், எத்தனை ஹதீஸ படிச்சோம், எத்தனை சட்டத்தை படிச்சோம். ஏன் ஆசை வருது? இல்ல, ஆசை வரணும். திக்ருடைய மஜ்லிஸ்ங்கிறது இது திக்ருடைய மஜ்லிஸ். இந்த சொர்க்க பூங்காண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத கண்டா நல்லா மேய்ஞ்சு கொள்ளுங்கண்டாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத்து நெருங்கிச்சு. ஆகிராவுக்கு அவங்களை தயார்படுத்துங்க. திடீர்னு காசாவுல எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க? காசாவுல மட்டும் இல்ல, இன்னும் பிலிப்பைன்ஸ், இன்னும் இதுல ஒவ்வொரு நாட்டில நிலநடுக்கம், லட்சோப லட்ச மக்கள் அழிஞ்சுக்கிட்டீங்க. சைனாவில் நிலநடுக்கம், ஜப்பான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தால எப்ப என்ன அழிவு வரும் தெரியாது. கம்பள மலை நாட்டுல வெள்ளம் பெரும் என்றாலும் கேள்விப்பட்டமா? இருந்த இடம் இல்ல, நான் 3 தட்டுக்கு மேலால வெள்ளம். அழிவுகள் எப்படி வரும்? இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல சூடு, மனுஷன் மவுத்தாயிட்டான். பிரான்ஸ், பல நாடுகள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிஞ்சுக்கிட்டான். சூடு தாங்கினாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகிராவுக்காக நாம நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. உனக்கு முற்று முழுதாக வழிபட்டு வாழக்கூடிய நல்லவர்களா எங்களை கபூல் செய்வாயாக. துன்யா ஆகிராவுடைய அனைத்து நலவுகளை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வாலிபர்கள் தீனுள்ள வாலிபர்கள் ஆக்கி தந்தல்வாயாக. அவருடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து அவர்களை பின்பற்றி உலகத்திலே சாதிக்கக்கூடிய வாலிபர்களாக எங்களுடைய வாலிபர்களை ஆக்கி தந்தல்வாயாக. குர்ஆனோடு ஹதீஸோடு தீனோடு ஒன்றுபட்டி வாழுவதற்கு எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. தீனை மேலோங்க செய்வாயாக. உலகமெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற சதித்திட்டங்களை முறியடித்து விடுவாயாக. பைத்துல் முகத்திஸை மீட்டி தந்தல்வாயாக. தீனை மேலோங்க செய்வாயாக. எங்களுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وصحبه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله وعليكم بحفظ أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. فيا عباد الله اتقوا الله فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. فيا عباد الله أن من حفظ حدوده ورعى حقوقه يحفظه بالدنيا والآخرة. وتوبوا إلى الله توبة نصوحا أيها المسلمون، وانتظر أمره ولا تعصوا ولا تتعدوا حدود الله، ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. فيا عباد الله اتقوا الله. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات فاستغفروه إنه الغفور الرحيم.